16ஆம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டிலுள்ள வெனிஸ் நகரத்தில் கண்ணாடி தகட்டின் மீது எதிரொளிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது. அவர்கள் பாதரசம் மற்றும் வெள்ளி கலந்த உலோக கலவையினை இதற்கு பயன்படுத்தினர். தற்காலத்தில் கண்ணாடி தகட்டின் மீது உருகிய அலுமினியம் அல்லது வெள்ளி உலோகத்தினை மெல்லிய படலமாக பூசி ஆடியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ ஆடியா எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, கண்ணாடி தகட்டு மேலே அலுமினியம் லேட்டக்கு வெள்ளி உலோகத்தை மெல்லிய படமாக பூசி அதோட எதிரொலிக்கும் பண்பை யூஸ் பண்ணி ஆடியாக பயன்படுத்திட்டு வராங்க. முற்காலத்தில் இத்தாலியில் வெனிஸில் பாதரசம் மற்றும் வெள்ளியிலான கலந்த உலோக கலவையினை இதே பிரின்சிபலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. வாகனங்களில் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுத்தப்படும் குவியாடிகளில் இக்கண்ணாடியில் தோன்றும் பிம்பமானது அதன் உண்மை தொலைவை விட அருகில் உள்ளது என்ற எச்சரிக்கை வாசகம் எழுதப்பட்டிருக்கும். அதாவது இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்கும்னா, ஆப்ஜெக்ட்ஸ் இன் த மிரர் ஆர் க்ளோசர் தேன் தை அப்பியர் அப்படின்னு எழுதியிருக்கும். ஏனெனில் கண்ணாடியில் பார்க்கும்போது வாகனங்கள் வெகு தொலைவில் வருவது போல் நமக்கு தோன்றும். ஸோ அதனால் கண்ணாடியில் பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டன்ஸில் வர மாதிரி தெரியும், ஆனால் உண்மையில் வண்டி பக்கத்தில் தான் வந்துகிட்ருக்கோம். ஆனால் நம்ம தப்பாக நினச்சி தூரத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் கட்டோ லெஃப்ட் கட்டோ பண்ணிடக்கூடாது. அதனால தான் அதுதான் இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. கிரேக்க ரோமானியர் காலத்திலிருந்தே பரவளைய ஆடிகள் வேலை செய்யும் தத்துவமானது அறியப்பட்டிருந்தது. கணித வல்லுனர் டயோகில்ஸ் எழுதிய எரிக்கும் ஆடிகள் என்ற நூலில் இதன் வடிவம் பற்றிய தகவல் முதலாக இடம்பெற்றுள்ளது. இபின் சால் என்ற இயற்பியலாளர் 10ஆம் நூற்றாண்டில் பரவளைய ஆடிகளை பற்றி ஆராய்ந்தார். முதலாவது பரவளைய ஆடியை 1888ஆம் ஆண்டு ஜெர்மன் இயற்பியலாளர் ஹென்றி ஹெர்ட்ஸ் என்பவரால் எதிரொலிக்கும் வானலை வாங்கி ஆண்டனா வடிவில் வடிவமைக்கப்பட்டது. வெள்ளியே மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருளாகும். எனவே தான் ஆடிகளை உருவாக்குவதற்கு கண்ணாடி துண்டின் பரப்பின் மீது மெல்லிய படலமாக வெள்ளி பூசப்படுகிறது. ஸோ வெள்ளி தான் மிகச்சிறந்த எதிரொலிப்பு பொருள். அதனால தான் கண்ணாடியை உருவாக்குறதுக்கு கண்ணாடி துண்டின் பரப்புக்கு மேலே வெள்ளியை மெல்லிய படலமாக பூசுகிறாங்க. பன்முக எதிரொலிப்பு. 2 சமதள ஆடிகளை எடுத்துக்கொள்வோம். அவற்றை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பொருத்தி அவற்றிற்கு இடையில் ஒரு பொருளை வைப்போம். இப்போது கண்ணாடிகளில் பிம்பங்களை காண இயலும். நம்மால் 3 பிம்பங்களை காண முடியும். அதாவது 2 சமதள ஆடிகளை பன்முக எதிரொலிப்புனா என்னென்னா, இப்படி ஒரு ஆடியையும் இப்படி ஒரு ஆடியையும் ரெண்டையும் 90 டிகிரி கட் பண்ணுற மாதிரி 2 ஆடியை பொறுத்துட்டு இடையில ஒரு பொருளை வச்சோம்னா அதோட பிம்பம் 1 2 3 இடங்களில் தோன்றும். இங்கே தோன்ற பிம்பம் திரும்ப இங்கே எதிரொலிக்கும். இதை தான் நம்மளால் 3 எதிரொலிப்பை காண முடியும். இதைத்தான் பன்முக எதிரொலிப்புன்னு சொல்கிறோம். கலைடாஸ்கோப்பில் பயன்படுத்துகிறதும் பன்முக எதிரொலிப்பு தான். இந்த வசந்த மாளிகை படத்தில் சிவாஜி இருக்கும்போது நிறைய கண்ணாடி வச்சு நிறைய கண்ணாடியில் சிவாஜியோட பிம்பம் தோன்றும். அதுவும் பன்முக எதிரொலிப்பு தான். ஐ படத்தில் விக்ரம் வெயிட் லிஃப்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவார். அப்போவும் அந்த மிரர் அதை சுற்றி நிறைய இதில் அதை சுற்றி 2-3 கண்ணாடி வைக்கிறப்போ நிறைய விக்ரம் அந்த ஃப்ரேம்குள்ளே வருவார். கண்ணாடிக்குள்ளே பிம்பங்களை தோன்றுவார். இதுவும் பன்முக எதிரொலிப்பு தான். சலூன் கடை கண்ணாடியில் பார்த்தாலும் 2 கண்ணாடி ஆப்போசிட் வச்சுருக்கும் போது அங்கேயும் பன்முக எதிரொலிப்பு தத்துவம் தான் செயல்படுது. பொருட்களின் ஒளிவிலகல் எண். காற்று ஒளிவிலகல் எண் 1. நீர் ஒளிவிலகல் எண் 1.33. ஈத்தர் ஒளிவிலகல் எண் 1.36. மண்ணெண்ணெய் ஒளிவிலகல் எண் 1.41.
சாதாரண கண்ணாடி ஒளிவிலகல் எண் 1.5. குவார்ட்ஸ் ஒளிவிலகல் எண் 1.56. வைரம் ஒளிவிலகல் எண் 2.41. இதில் நீரின் ஒளிவிலகல் எண் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. 1.33. வெள்ளொளி கதிரின் நிறப்பிரிகைக்கு வானவில் தோற்றம் ஓர் எடுத்துக்காட்டாகும். சூரியன் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் வானவில்லை காண முடியும். மழைக்கு பிறகு எண்ணற்ற நீர்த்துளிகள் காற்றில் மிதந்து கொண்டிருக்கும். இவற்றின் வழியே ஒளி செல்லும் போது அது 7 வண்ணங்களாக பிரிகை அடைகிறது. வெள்ளொளியின் நிறப்பிரிகையானது அதிக அளவு மழைத்துளிகளில் நிகழ்வதால் இறுதியில் வானவில் உருவாகிறது. ஸோ வானவில்ல 7 கலர் இருக்கும். விப்ஜிஆர் வயலட், இண்டிகோ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, இப்படி 7 கலர்கள் வானவில்லில் இருக்கும். நிறப்பிரிகை அடையும். வெள்ளொளி தான் அப்படி நிறப்பிரிகை அடையும். மலைத்துளிகளில் வெள்ளொளி நிறப்பிரிகை நிகழ்வதால் வானவில் உருவாகுது.